ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட் யூனிட்டோடைய சப்ளிமெண்ட்ரியில் த டெம்பஸ்ட்டை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து ப்ராஸ்பரோ அண்ட் மிராண்டா, ஸோ அதாவது ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டருக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன் தான் நம்ம பார்த்தோம். ஸோ அவங்க எப்படி வந்து இந்த ஒரு ஐலாண்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்ற அந்த ஃப்ளாஷ்பேக்கை வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு அவங்க டாட்டர்கிட்ட. ஸோ வி கேன் மூவ் டு த ஃப்ளாஷ்பேக். ஸோ ப்ராஸ்பரோ ஆஸ்க் ஹிஸ் டாட்டர், ஸோ அதாவது நம்ம இங்கே எப்போ வந்தோன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ உடனே சொல்கிறாரு, அப்போது வந்து ஒரு 3 year old, ஸோ அதனால் உனக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. 12 year age Miranda, continued Prospero, I was Duke of Milan and you were princess and my only heir. I had a younger brother whose name was Antonio, to whom I trust everything. ஸோ ஹியர் மிராண்டாவுக்கு இப்போ வயசு என்னன்னு பார்த்தோன்னா 12 years. ஸோ சொல்லிவிட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஒன்ஸ் ஐ வாஸ் எ கிங் டியூக் ஆஃப் மில்லம். ஸோ மில்லம்ன்றது தட்ஸ் எ பிளேஸ் நேம். ஸோ மில்லமுடைய டியூக் நான் தான். ஸோ அந்த மில்லமுடைய பிரின்சஸ் இளவரசியும் நீ தான் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. தென் ஐ ஹேட் எ யங்கர் பிரதர். எனக்கு வந்து ஒரு பிரதர் இருந்தாங்க. அவங்க பேர் என்னென்னா ஆண்டனியோ. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஐ ட்ரஸ்ட் எவ்ரிதிங். ஸோ எல்லா விஷயத்துலையும் நான் என்ன பண்ணேன், அவரை வந்து நம்பினேன். மை பிரதர் ஆண்டனியோ பீயிங் தஸ் இஸ் பொசிஷன் ஆஃப் மை பார் began to think himself the duke indeed. The opportunity I gave him to make himself popular among my subjects awakened in his bad nature a proud ambitious to deprive me of my kingdom. ஸோ ஆண்டனியோ வந்து அதாவது ப்ராஸ்பரோ சொல்கிறாரு, நான் என்னுடைய பிரதரை எல்லா விஷயத்துலையும் பிலீவ் பண்ணேன், நம்பினேன். பட் ஏன்னா அவர் என்ன பண்ணார், என்னுடைய பேரை வச்சுக்கிட்டு அவர் வந்து எல்லார்கிட்டையும் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டார். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு பீப்புள்ஸ்கிட்ட ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டார். தென் அதை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, என்னுடைய டியூக்டம், ஸோ என்னுடைய அந்த கிங்டமே என்ன பண்ணிட்டாங்க, என்கிட்டேருந்து பறிச்சிட்டாங்க. This he soon effect with the aid of the king of Naples, a powerful princess who was my enemy. ஸோ என்னுடைய எனிமி யாருன்னா கிங் ஆஃப் நேபாள். ஸோ இந்த கிங் ஆஃப் நேபாள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவரு கூட சேர்ந்துக்கிட்டு அந்த பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த கிங்டம்லேருந்து என்னை துரத்திட்டாங்க. ஸோ ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க, இவங்களே அதை ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. மை சைல்ட் ஆன்சர் ஹர் ஃபாதர், தே டேர் நாட், so dear was the love that my people bore me. ஸோ என்னுடைய பீப்புள்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்களே என்னை வந்து ரொம்ப பிலீவ் பண்ணாங்க. ஸோ அதனால் அந்த பீப்புளுக்கு முன்னாடி வந்து என்னை கொலை பண்ண முடியாது அப்படின்றதுனால ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வந்து எப்போ ஃபார் சம் அதர் பிளான், ஸோ இன்னும் ஒரு சில பிளான் எல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆண்டனியோ carried us on board a ship and when we were some leakages out of sea, he forces us in a small boat without either tackled sail or mast. ஸோ ஹியர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை 2 பேரையும் ஒரு ஷிப்பில் கூட்டிகிட்டு வந்து அங்கேருந்து ஒரு சின்ன போட் இருக்கு இல்லையா, அந்த போட்டுக்கு வந்து அதாவது நடுக்கடலுக்கு வந்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை அந்த போட்டிலேருந்து ஒரு சின்ன போட்டுக்கு வந்து மாற்றிடுறாங்க. அந்த போட்டை வந்து செயில் பண்ணுறதுக்கு, அந்த டேக்கிள் பண்ணுறதுக்கு அந்த துடுப்பு இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் எதுவுமே அதில் இல்லை. அப்படியே என்ன பண்ணுறாங்க, அந்த நடுக்கடல்லையே ப்ராஸ்பரோவையும் அவங்களுடைய டாட்டர் மிராண்டா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க 2 பேரையும் அங்கேயே விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. There he left us and he thought to perish. But a kind lord of my court, one Gonzalo, who loved me, had privately placed in the boat water, provisions, apparels, and some books which I prized above my kingdom. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா தே லெஃப்ட் அஸ், ஸோ நம்மளை மட்டும் அங்கேயே அந்த நடுக்கடலில் விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அண்ட் ஹீ தாட், ஸோ அவர் என்ன திங்க் பண்ணாருனாக்க டு பெரிஷ், அதாவது நம்ம வேனிஷ் ஆகிடுவோம், நம்ம அழிஞ்சு போயிடுவோம், இறந்துருவோம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணாங்க. பட் என்னுடைய கோர்ட்டில் இருந்த ஒரு கைண்ட் லார்ட், ஸோ அதாவது அந்த அரசவையில் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி, ஸோ அந்த கைண்ட் லார்டோடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கொன்சாலோ. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா ஹூ லவ்டு மீ, ஸோ அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு தெரியாமல், அதாவது அவங்க பிரதர் இருக்காங்க இல்லையா ஆண்டனியோ, ஸோ அவங்களுக்கு தெரியாமல் ஹீ பிளேஸ்டு சம்திங், ஸோ அந்த போட்டில் அவங்களுக்கு தேவையான வாட்டரு, ப்ராவிஷன்ஸ்
ஃபுட்டு அதெல்லாம் இன்னும் ஒரு சில திங்ஸ் தேவையோ, தென் அவருடைய புக்ஸ், அதாவது அவருடைய கிங்டமை விட அவர் ரொம்ப உயர்வாக நினைக்கிறது எது அப்படின்னு பார்த்தாக்கா சம் மேஜிக்கல் புக்ஸ். ஸோ அந்த புக்ஸையும் என்ன பண்ணிட்டாரு, ஹி கெப்ட் எவ்ரி திங் இந்த போட். ஸோ அந்த ஆண்டனியோக்கு தெரியாமலே இவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லா புக்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்து அந்த போட்டில் வச்சுட்டாரு. "Now my love," said Prospero, "you were a little angel that did preserve me. Your innocent smile made me bear up against my misfortune." ஸோ மிராண்டா கேட்குறாங்க, நான் வந்து அப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன்லப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ப்ராஸ்பரோ சொல்கிறாங்க, நோ நோ, ஸோ யூ ஆர் மை ஏஞ்சல். ஸோ நீ வந்து என்னுடைய ஏஞ்சல், உன்னுடைய இந்த இன்னசென்ட் ஸ்மைல் இருக்குது இல்லையா, ஸோ அதுதான் என்னுடைய மிஸ்ஃபார்ச்சூன்ஸ், என்னுடைய எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நான் வெளியில் வர்றதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எது, உன்னுடைய இந்த இன்னசென்ட் ஸ்மைல் தான். Our food lasted till we landed on the desert island. Since when my chief delight has been in teaching you, Miranda, and will have you profited by my instructions. So here, ஸோ அகெயின் அவர் சொல்கிறார், அதாவது அவர் வந்து நம்மளுக்கு போட்டில் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் வச்சார் இல்லையா, அது வந்து நம்ம லேண்ட் ஆகிற வரைக்கும், அதாவது இந்த டெசர்ட் ஐலாண்டில் நம்ம லேண்ட் ஆகிற வரைக்கும் அது நம்மளுக்கு போதுமானதாக இருந்துச்சு. தென் ஸோ என்னுடைய டிலைட்டெல்லாம் எதுனா, உனக்கு நான் டீச் பண்ணேன், நிறைய விஷயங்கள் நான் உனக்கு டீச் பண்ணேன் இல்லையா, ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. இந்த சேம் வே யூ டு ஃபாலோ மை இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நீ என்ன பண்ண, என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணினேன். "Heaven thank you, my dear father," said Miranda. "Now tell me, sir, your reason for rising this sea storm." ஸோ ஹியர், ஸோ அதாவது அவங்க அந்த மிராண்டா என்ன பண்ணுறாரு, அவங்க ஃபாதருக்கு வந்து தேங்க் பண்ணுறாங்க அவங்க ஸ்டோரியெல்லாம் கேட்டுட்டு. தென் இப்போ அவங்க ரீசன் கேட்குறாங்க, வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ் ரைசிங் திஸ் சீ ஸ்டார்ம். ஸோ இந்த சீயில் இப்போ ஸ்டார்ம்னா புயல், டெம்பஸ்ட்னாலும் புயல் தான், ஸ்டார்ம்னாலும் புயல் தான். இந்த ஸ்டார்ம், இந்த புயலை நீங்கள் உருவாக்குறீங்க இல்லையா, ஸோ அதுக்கு ரீசன் என்ன, ஏன் நீங்கள் வந்து இப்போ இதை க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ரீசன் கேட்குறாங்க. "Know then," said your father, "that my mean of this storm, my enemies, the king of Naples, and my cruel brother are cast shore upon this island." ஸோ இப்போ வந்து என்னுடைய எனிமியான இந்த கிங் ஆஃப் நேப்பலும் என்னுடைய குரியல் பிரதர், என்னுடைய கொடூரமான பிரதர் இருக்கார் இல்லையா, பிரதர் நேம் என்ன, ஆண்டனியோ. ஸோ இவங்க எல்லோரும் தான் என்ன பண்ணுறாங்க, அந்த ஷிப்பில் வராங்க. ஸோ தட்ஸ் ஒய் ஐ கிரியேட்டட் திஸ் ஸ்டார்ம். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன், இப்போது இந்த சீயில் வந்து இந்த ஸ்டார்மை வந்து நான் ரைஸ் பண்ணியிருக்கிறேன். Having so said, Prospero gently touched his daughter with his magic wand and she fell fast asleep. ஸோ ஹியர் நம்ம நிறையா இந்த சுட்டி டிவியில் நிறையா ஃபில்மெல்லாம் பார்ப்போம், அதில் வந்து இந்த மேஜிக் ரிலேட்டடாக இருக்கும். என்ன பண்ணுவாங்க, அவங்க கையில் ஒரு ஸ்டிக் இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக், அந்த மந்திரக்கோல், அதை அப்படியே டச் பண்ணோடனே என்ன பண்ணுவாங்க, அப்படியே தூக்கத்தில் போயிடுவாங்க, இல்லை அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாருனா, வாண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ தட்ஸ் இஸ் ஸ்டிக், மேஜிக்கல் ஸ்டிக். ஸோ அந்த மேஜிக்கல் ஸ்டிக்கால் அப்படியே ஜென்டலாக என்ன பண்ணுறாங்க, அவங்க டாட்டரை டச் பண்ணுறாங்க. ஸோ உடனே அவங்க டாட்டர் என்ன பண்ணுறாங்க, ஷீ ஃபெல் ஃபாஸ்ட் ஸ்லீப், அதாவது ரொம்ப டீப் ஸ்லீப்புக்கு போயிடுறாங்க. For the spirit Ariel just then presented himself before his master to give an account of the tempest and how he had disposed of the ship company. And though the spirit were always invisible to Miranda, Prospero did not choose she should hear his holding conversation with the empty air. ஸோ ஹியர் தென் அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்லிப்புக்கு போனோன்னே என்ன பண்ணுறாங்க, ஏரியல் வந்து ப்ராஸ்பரோ முன்னாடி அப்பியர் ஆகுது. ஸோ அப்பியர் ஆகிட்டு என்ன பண்ணுது, அந்த ஸ்டார்மை எப்படி க்ரியேட் பண்ணால் என்ன ஆச்சு அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே கொடுக்குது. ஸோ இந்த ஸ்பிரிட் எல்லாமே இன்விசிபிள். ஸோ இன்விசிபிள்னால் கண்ணுக்கு தெரியாது. ஸோ ப்ராஸ்பரோ மட்டும்தான் கேன் சீ தட். ஸோ பார்க்க முடியும். மிராண்டாவுக்கு அவங்க, அதாவது அவங்க ஃபாதர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஏரியல் இருந்தாலும் மிராண்டாவுடைய கண்ணுக்கெல்லாம் தெரியாது, அது வந்து இன்விசிபிளாக இருக்கும். ஸோ அவங்க ஃபாதருடைய கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். see this picture. ஸோ இதில் அந்த சைடில் இருக்கிறது தான் அவங்க டாட்டர். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஓண்டட் அந்த மேஜிக் ஸ்டிக்கால் ஜென்டலாக டச் பண்ணுறாரு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, டீப் ஸ்லீப்புக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த அனதர் ஒன் சைடு இருக்கிறது தான் ஏரியல் ஸ்பிரிட். ஸோ ஸ்பிரிட்னா ஆவி, அதுவும் இதில் எப்படின்னாக்கா குட் ஸ்பிரிட், ஒரு நல்ல ஆவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன ஆகுது, அவர் கண்ணுக்கு மட்டும் விசிபிளாக இருக்குது. "Well, my brave spirit," said Prospero to Ariel, "how have you performed your task?" ஸோ ஹியர், ஸோ அந்த
ஏரியல் என்ன பண்ணுதுனாக்க ப்ராஸ்பரோ கிட்ட வந்து எப்படி ஸ்டாமை உருவாக்குச்சு, அதனுடைய டாஸ்க்கை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுச்சு அப்படின்றத சொல்லிகிட்ருக்குது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராஸ்பரோவும் என்ன பண்ணுறாரு, வெல் மை பிரேவ் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி அதை புகழ்கிறாரு. Ariel gave a lively description of the storm and of the terror of the mariner, and how the king's son Ferdinand was the first who leaped into the sea, and his father thought he saw his dear son swallowed up the waves and lost. ஸோ ஹியர் இங்கே ஏரியல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ அதாவது எப்படி ஸ்டார்ம் க்ரியேட் பண்ணுச்சு, அங்கே இருந்த மெரினர்ஸ், அதில் வந்து அந்த ஷிப்பில் வந்தவங்களாம் எப்படி பயந்தாங்க. ஸோ அப்போது அந்த ஷிப்பிலேருந்து லீப்டு, ஸோ ஃபஸ்ட்டு சீக்குள்ளே விழுந்தது யாருன்னா ஃபெர்டினாண்ட். ஸோ ஃபெர்டினாண்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னாக்க அந்த கிங் ஆஃப் நேபாள் இருக்காங்க இல்லையா, அந்த கிங் ஆஃப் நேபாளுடைய சன்னு தான் இந்த ஃபெர்டினாண்ட். ஸோ ஃபெர்டினாண்ட் தான் ஃபஸ்ட்டு கடலுக்குள்ளே விழுந்தான். உடனே என்ன பண்ணாங்க, அவங்க அப்பாலாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஐயோ என் பையன் இப்படி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டானே, காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அண்ட் தே தாட் ஹி லாஸ்ட், ஸோ அவன் இறந்துட்டான் அப்படின்னும் நினச்சிக்கிட்டாங்க. But he's safe, said Ariel, in a corner of the sail, sadly lamenting the loss of the king, his father. ஸோ ஆனால் ஃபெர்டினாண்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த ஐலாண்டிலே வந்து ஒரு கார்னரில் சேஃபாக இருக்கிறாங்க. அண்ட் ஹீ தாட், ஸோ அவர் என்ன நினச்சிட்டாரு அப்படின்னாக்க அவருடைய ஃபாதர் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க, நம்ம மட்டும்தான் தப்பிச்சிருக்கோம் போல் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிக்கிட்டு லெமன்டிங். ஸோ லெமன்டிங்னாக்கா ஃபீல் பண்ணுறது, ரொம்ப சாரஃபுல், ஐயோ எல்லாருமே இறந்துட்டாங்க, நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாரையும் நம்ம லாஸ் பண்ணிட்டோன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் கொடுக்குது ப்ராஸ்பரோவுக்கு. ஸோ அவங்க வந்து ஷிப் என்னாச்சுன்னா அந்த ஸ்டாமில் வந்து உடஞ்சிடுச்சு. ஸோ அந்த ஷிப்லேருந்து என்ன பண்ணாங்க, ஃபெர்டினாண்ட் மட்டும் கடலுக்குள்ளே விழுந்துட்டார். ஸோ உடனே மற்றவங்களாம் என்ன நினச்சிட்டாங்க, ஃபெர்டினாண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஃபெர்டினாண்ட் என்ன நினச்சிட்டாங்க, நம்மளை தவிர மீதியெல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க.